மகா சிவராத்திரியை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். மகா சிவராத்திரி சிவனுக்கான விரதம் இருக்கும் ஒரு நாள். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படும். முதல் நாள் காலையில் வீடு முழுவதும் சுத்தம் செய்து அன்று மதியம் ஒரு பொழுதாக உணவருந்தி இரவு உணவை எளிய உணவாக உட்கொள்வார். மறுநாள் சிவராத்திரி அன்று காலை முதல் உபவாசம் இருந்து சிவ சிந்தனையில் ஆழ்ந்து திருமுறைகளை பாராயணம் செய்து சிவ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அன்று மாலை முதல் மறுநாள் காலை வரை சிவ ஆலயங்கள் இல்லங்களிலும் 4 யாம வழிபாடுகள் நடைபெறும். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு சிவபூஜை செய்து பாராயணம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்வார். சிவராத்திரிக்கு மறுநாள் மாலை 6 மணிக்கு பின்னரே உறங்க வேண்டும் என்பது நியதி. உலகம் முழுவதும் உள்ள சிவ ஆலயங்களில் சிவராத்திரி வெகு விமர்சனமாக கொண்டாடப்படும். சிவராத்திரி விரத வகைகள் 5 உள்ளன. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரி வழிபாடு என்பது நம்முடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அழித்து இறைவனை நாம் அடைவதற்கான வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடியதாகும். நன்றி, வணக்கம்.